அனிதா குப்புசாமி அவர்களுடைய ஹேர் டை ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல கருப்பாகும், சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இப்போ கெமிக்கல் டை போட்டிங்கன்னா கட்டாயம் இங்கே பிக்மெண்டேஷன் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே அலர்ஜி, ஸ்கின் கேன்சரே வரும். அமோனியா ஃப்ரீயாக இருக்கணும், எந்த கெமிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு இயற்கையாக பகவான் கொடுத்துருக்காரு. நான் தயாரிக்கிற பொருள் அத்தனையுமே ஆர்கானிக், கெமிக்கலே கிடையாது எதுவுமே. சோப்பு என்கிட்ட கிட்டத்தட்ட 25 வெரைட்டி தயாரிக்கிறேன் நான். என்கிட்ட நிறைய டாக்டர்ஸே வாங்கிட்டு போறாங்க. எப்பேற்பட்ட பிம்பிளா இருந்தாலும் வர சொல்லுவேன் நான், வாங்க உங்களுக்கு பிம்பிள் இந்த ஒரு சோப்புல சரியாயிரும். அது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக். பொதுவாகவே அந்த குடியா இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு நீங்க சமைக்கிற ஃபுட்ல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? பாகற்காய் குழம்பு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, உலகத்துல இந்த பாகற்காய் குழம்பு ஒன்ன தவிர யாரும் இப்படி சமைக்க முடியாதும்பாரு. பாகற்காய் குழம்பு மட்டும் இவ்வளோ பெரிய பவுல்ல செஞ்சு வச்சாலும் காலி. நான் செய்யும் போதே அந்த மனத்தை பார்த்து போறவங்க வர்றவங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் தரீங்களா, எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படிம்பாங்க. என்னோட ஸ்டாஃப்ஸ், மேம் கொஞ்சம் பாவக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க மேம் அப்படிம்பாங்க. பாகற்காய் குழம்புல ஸ்பெஷல் என்னன்னா, அனிதா குப்புசாமி அவர்களுடைய மாடி தோட்டம் முதலாக சென்னையில வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க தான். 33 வருஷம் ஆச்சு. அது வைக்கிறதுக்கு காரணம், என் கணவர் வந்து கல்யாணம் ஆன உடனே உங்க ஊருக்கு போறோம், புஷ்பவனம்ன்ற ஊர் பேரு. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் போய் கூட்டு போயிட்டு பூ கிடைக்காம அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கார்டன்ல இருந்து பூ மல்லிப்பூவா வந்து இறங்குது தொட்டி. அந்த பூ கிட்டத்தட்ட 100 முழம் கட்டுற அளவுக்கு. யாரு கொடுக்கறது, என்ன பண்றதுன்னா எல்லாத்துக்கும் கொடுத்தோம், தெருவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். கச்சேரிக்கு போகும்போது இந்த மனுஷன் அதை என்ன பண்ணிட்டார், சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ். அனிதா குப்புசாமியோடைய பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கூகுள்ல. பொதுவா சர்ச்சில் அது அதிகமா என்ன? ஆமா, பியூட்டி டிப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்கானிக் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம ஸ்கின் எல்லாம். அது இன்டேக் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னாலே. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் கொடுக்கறது, அதெல்லாம் ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டான மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே சாகி ஆயிரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாகி ஆகணுன்ற ஒரு கான்செப்டும் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு கூடுதல் அழகு. அதாவது இதுக்கு கீழே நிறைய லேயர்ஸ் இருக்கும், அந்த லேயர் ஒவ்வொன்றா திறக்கும். ஆர்கானிக்னா அது ஏதாவது சாம்பிள் சொல்லலாமா? சாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நான் தயாரிக்கிற பொருள், இப்போ ஆண்டர்பிரனர் அப்படின்னு வரும்போது நான் தயாரிக்கிற பொருள் அத்தனையுமே ஆர்கானிக். எதுவுமே 0% கெமிக்கலே கிடையாது எதுவுமே. அத்தனையுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். சோப்பு என்கிட்ட கிட்டத்தட்ட 25 வெரைட்டி தயாரிக்கிறேன் நான். அதாவது பிம்பிள் என்கிட்ட நிறைய டாக்டர்ஸே வாங்கிட்டு போறாங்க, ஓப்பனா சொல்லணும்னா. ஆமா, பிம்பிள் எப்பேற்பட்ட பிம்பிளா இருந்தாலும் வர சொல்லுவேன் நான், வாங்க உங்களுக்கு பிம்பிள் இந்த ஒரு சோப்புல சரியாயிரும். அது அத்தனையும் பாத்தீங்கன்னா ஆர்கானிக். ஆமா, அதே மாதிரி நிறைய போர்ஸ் இருக்கு, குழியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழியாக்கு பொதுவாகவே அந்த குழியா இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த முகம் அலம்புங்க, அப்புறம் வெள்ளரிக்காய் சாறு எடுத்து இதுல ஒரு ஸ்ப்ரே பாட்டில போட்டு வச்சிருக்கோங்க. நீங்க முகம் அலம்பும் போதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காய் சாறை. இது ஸ்ப்ரே பண்ண பின்னாடி நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் பேக் கொடுங்க ஏதாவது அப்படின்னு. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அது அந்த மாதிரி சொல்லுவேன். அதனால இந்த பியூட்டி டிப்ஸ்ல பொதுவாகவே வந்து ரொம்ப ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சாப்பிடுறது நல்லா சாப்பிடணும், ஆர்கானிக் யூஸ் பண்ணணும். ஓகே மேம். அண்ட் அனதர் என்னென்ன சர்ச் பண்றாங்கன்னா, அனிதா குப்புசாமி அவருடைய சமையல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன நல்லா சமைப்பாங்க? ஹஸ்பண்டுக்கு நீங்க சமைக்கிற ஃபுட்ல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? ஹஸ்பண்டுன்னு கிடையாது, அதாவது நான் செய்யும் போதே அந்த மனத்தை பார்த்து போறவங்க வர்றவங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் தரீங்களா, எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படிம்பாங்க. அப்படியா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகற்காய் குழம்பு. பாகற்காய் குழம்பா? பேரை கேட்கும் போது ஐயோ எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க பாகற்காய் குழம்புன்னு நீங்க பேர் தான் கசக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படி டேஸ்டா இருக்கும். இந்த வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, உலகத்துல இந்த பாகற்காய் குழம்பு ஒன்ன தவிர யாரும் இப்படி சமைக்க முடியாதும்பாரு. எனக்கு புரியவே இல்லை மேம். நிஜமா. அதே போல குழந்தைங்கெல்லாம் பாகற்காய் குழம்பு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட ஸ்டாஃப்ஸ், மேம் கொஞ்சம் பாவக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க மேம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப வர்றவங்களுக்கெல்லாம் பாகற்காய் குழம்புன்னா ஃபர்ஸ்ட் வேண்டாம்பாங்க, வேண்டாம் எனக்கு பாகற்காய் பிடிக்காதுன்னு. ஒரு தடவை கொஞ்சோண்டு ஊத்துங்களேன் நானு சாப்பிட்டோன்னா, ஊத்துங்க. பாகற்காய் குழம்பு மட்டும் இவ்வளோ பெரிய பவுல்ல செஞ்சு வச்சாலும் காலி. நீங்க பாகற்காய் குழம்புன்னு சொன்னதுக்காக நாக்குல கசப்புது மேம். அது எப்படி? ஐயோ அப்படி இருக்குங்க, அமிர்தம்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நல்லா சமைப்பேன். ஆமா, அப்புறம் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப நல்லா செய்வேன்.
ஓகே. இப்போ நேத்து கூட இந்த இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆ, இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். ஓகே. தாய்ல எங்க தாய்லாந்து எங்க போனீங்கனாலும் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தான். ம். அவங்க 2 பேர்ட்ட நீங்க கேட்டிருந்திருக்கணும். ஓகே. எப்படி இருந்ததுன்னா, அப்படி இருக்கும். அப்படி செஞ்சேன் நான். அவ்ளோ டேஸ்ட்டு. அது ஒண்ணு வாங்கணும்னாலே நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா 500, 600 ஆகும். ஓகே. ஆனா அந்த 500, 600 மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் நம்ம மொத்த குடும்பமே சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டா. அதெல்லாம் வரும் ரெசிபீஸ் இப்போ நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு செஞ்சுகிட்டு உங்களுக்கு இருக்கேன்ல. போட்டாலே வந்துரும். ஆமா. ஓகே மேம். ஒரு பெண்ணா இருந்தா பாவம் யோகிட்ட போய் சொன்னா. ஓகே. அவ்வளோ டேஸ்ட் ஆகுறதுக்கு அதுல என்ன மேம் கலக்குறீங்க? அது என்ன பாகற் பண்ணணும்? பாகற்காய் குழம்புல ஸ்பெஷல் என்னன்னா, அது ரொம்ப மெல்லிசா தீ வச்சு, ம். அந்த பாகற்காய கட் பண்ணிட்டு எண்ணெயில நம்ம பொரிக்கக்கூடாது. ம். புரியுங்களா? அப்படியே வாட்டணும். அந்த பாகற்காய வாட்டணும். தீல வாட்டணுமா? தீல இல்ல யோகி. ஆ. அந்த இந்த கடாயில கொஞ்சம் ஓகே, ஓகே. எங்க இல்ல மேம். அடுப்பக்கமே இல்ல போயிருக்க அப்படிலாம் இல்ல மாட்டேங்க. மேம். நான் சமைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு எண்ணெய் ஊத்திட்டு பாகற்காய நல்லா கொஞ்சம் இவ்வளவு மொத்த மொத்தமா நறுக்கி வச்சுட்டு, அத எண்ணெயிலேயே நெறைய எண்ணெய் எல்லாம் கூட ஊத்தக்கூடாது. ஆ. அதுக்கு எவ்வளவு பாகற்காய் இருக்கோ அதுக்கேத்த மாரி எண்ணெய் ஊத்திட்டு, அது போட்டு, அதுல சூட்சுமமே அது போட்டோன்ன பாகற்காய் அதுல உப்பு போடணும். ஓகே. புரியுதுங்களா? அந்த ம், ம். உப்பு போட்டோன்ன அந்த கசப்பு அந்த நம்ம வதக்கும் போதே வதக்கறதும்பாங்கல்ல. வதக்குறதா? அதான் கேட்கிறேன். மாத்துறதுன்னு. வதக்கும் போதே பாத்தீங்கன்னா, அந்த கசப்பெல்லாம் போயிரும். அது ஆனா பொறுமையா வதக்கணும். அது ஒரு பக்குவம் வரும். பழுப்பு நிறத்துல ஆகணும் அந்த பாகற்காய். இந்த வெண்டிக்காய் வதக்குறதே பெரிய டாஸ்க்கா இருக்கும். அத விட அதிகமாவா? ஆமா. இது அந்த மாரி பக்குவம் வதக்கி செஞ்சா அப்படி இருக்கும் குழம்பு. வேணா ஒரு நாளைக்கு வாங்க எல்லாருக்கும் செஞ்சு தரேன். தாராளமா மேம். ஓகே. எல்லாருமே அதிகமா ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் அது. ம். அனிதா குப்புசாமி அவர்களுடைய மாடி தோட்டம். ஆ. அது பார்த்துட்டு, இது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? இத பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுவும் இவ்ளோ செடிகள் வச்சிருக்கீங்களே! இதுல எடுத்துக்கிறீங்களே! அது ரொம்ப நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு ஆமா. அது. மாடி தோட்டம் முதலாக சென்னையில வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க தான். அப்படியா? ஆமா. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 32 இயர்ஸ்க்கு 33 வருஷம் ஆச்சு. நாங்க வச்சு. அது வைக்கிறதுக்கு காரணம் என் கணவர் கல்யாணம் ஆன உடனேயே இவங்க ஊருக்கு போறோம். புஷ்பவனம்ன்ற ஊர் பேரு. ம். போகும்போது கல்யாணம் ஆகி புதுசா மறுவீடுன்னு போவாங்கல்ல. மறு ம், ம். வீட்டுக்கு யாரும் கூப்பிடல. இவர் தான் கூட்டு போறாரு என்னன்னு வச்சுக்கோங்க. என்ன கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பாதையே கிடையாதுங்க ஊர்ல. லைட் கிடையாது அவங்க ஊர்ல. பாத்ரூம் தனியா இருக்காது. எல்லாரும் மரத்தடியில தான் போணும். எது காட்டுக்குள்ள தான் போணும். அந்த மாரி ஊர் அதுன்னு வைங்க. ஓகே. பாதை இருக்காது. எதுவுமே இருக்காது. அதெல்லாம் சைக்கிள்ல தான் போணும். அந்த மாரி தான் இருந்துச்சு. ஓகே. இவருடைய பேர் புஷ்பனோன்னு தெரிஞ்ச இவர் அந்த ஊர்க்காரன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் நெறைய வசதிகள் நெறைய அதிகாரிகள் செஞ்சாங்கன்னு வைங்களேன். இவருனால அந்த ஊர் இப்ப நல்லா வளமையா அதாவது என்னன்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சு செஞ்சாங்க. இந்த ஊர்க்காரரா இவரு ம், ம், ம். அப்படின்றதுனால. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ என்ன சைக்கிள்ல தான் உட்கார வச்சு கூட்டு போறாரு பின்னாடி. கூட்டு போயிட்டு ஒரு பூக்கடையில மொத வீட்டுக்கு வர்றாளே இவளுக்கு பூ இல்லாம வெறும் தலையா போனா நல்லா இருக்காதுன்னு ஊர்ல இறங்கி கேட்கறாங்க. எங்க கொஞ்சம் ஒரு முழம் பூ குடுங்க. அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, பூ இன்னைக்கு ரொம்ப ஆர்டர் தம்பி. பூவெல்லாம் கிடைக்காது. ஒரு முழம் இல்லாட்டி இத்தனையாவது கிள்ளு பூ குடுங்க. அது மொத கூட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு. ம், ம். கிள்ளு பூ கூட கிடையாது. ஆர்டர். அப்படின்னு. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் போய் கூட்டு போயிட்டு பூ கிடைக்காம அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு அவருக்கு. ம், என்னடா ம். மனசு ரொம்ப வேதனை. ஒரு பொண்ணு அதுவும் மனைவிக்கு பூ கேட்கறது. ஆ பூ கேட்டு இல்லன்னு சொன்னோனே இவருக்கு ஒரு மாரி வெக்ஸ் ஆயிட்டாரு. வந்தாரு கச்சேரி மதுரைக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம். ஓகே. கச்சேரி அங்க போயிருந்தோம். அப்ப போனாரு எங்கேயோ கார்டன் அங்க மதுரை மல்லி. மதுரமல்லி ஃபேமஸ். நாத்து வாங்கிட்டு வந்தாரு. ம். அப்புறம் இங்க வந்தாரு. ஒரு மன இறுக்கத்தோடயே வந்தாரு. பெட்டி டப்பு டுப்புன்னு போட்டாரு. போட்டு போய் கார்டன்ல இருந்து பூ மல்லிப்பூவா இறங்குது தொட்டி. உள்ள அடிக்கிறாரா? ஆமா. மல்லிப்பூ தொட்டி இது நாத்து கொண்டாடுறாரு நெறையா. ம், தொட்டி ம். வாங்குனாரு. வாங்கிட்டு இவருக்கு கிராமத்தாளுன்றனால எவ்வளோ ஆழம் வச்சா நல்லா வரும், நல்லா வரும். எந்த உரம் போட்டா நல்லா வரும்னு தெரிஞ்சுது. லைனா பட்டுன்னு தொட்டி அடுக்கிட்டாரு. அப்பா! ஒரு காலகட்டத்தில எப்படி ஆயிருச்சுன்னா, அது வச்சு அதுக்கு உரம் போட்டு என்ன அது பண்ணிட்டு, அந்த பூ கிட்டத்தட்ட 100 முழம் கட்டுற அளவுக்கு. ஆஹா! யாருக்கு குடுக்குறது? என்ன பண்றதுன்னா எல்லாத்துக்கும் குடுத்தோம். தெருவுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடுத்தோம். பக்கத்து வீட்டுக்கு அவங்க இவங்கள சாமிக்கு போட்டு, எனக்கு தல நெறைய எப்பவுமே காலையில ஒரு இத்தன முழம், மத்தியானம் எங்களுக்கடா அந்த இல்லன்னு அளவுக்கு. சொன்னீங்க. இதுல என்னன்னா கச்சேரிக்கு போம்போது இந்த மனுஷன் அத என்ன பண்ணிட்டாரு, ஒரு கூல் பேக் வாங்கிட்டாரு. கூல் ம், பேக் ம். வாங்கிட்டாரு. நல்லா அழகா கோத்துக்கிட்டு இவரு தான் கோப்பாரு. அது எல்லாத்தையுமேவா? இன்னைக்கு வரைக்கும் இவரு தான் எனக்காக கோப்பாரு பூ. சரியான ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்காரு போலயே! அப்பா! முரட்டு ஹூ! அன்புன்பாங்கல்ல. ஆ வ பசங்கலாம் அத கத்துக்கோங்கடா டேய்! பூ கட்டிட்டு எங்க கச்சேரிக்கு போனாங்க. இன்னைக்கு நான் போயிட்டு நாளைக்கு கச்சேரி பண்ணணும் சாயந்தரத்துக்குன்னு வைங்களேன். கூல் பேக், ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு, ஆ. அதுல எப்படி பத்திரப்படுத்திட்டு கோத்தத எடுத்துட்டு போகணுமோ கொண்டு போயிட்டு அங்க நான் வச்சுக்கணும்.
அதுக்கு அடுத்த நாள் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 முழம் 2 சரமா கட்டிப்பாரு. அது வரைக்கும் தான் தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காது. அந்த மாதிரி பூ. அப்போ சபதம் எடுத்தேன்னு அவர் சொல்றாரு, அதாவது இனிமே பூன்னு கேட்டு என் மனைவிக்கு எங்கேயும் போய் நிக்க மாட்டேன் அப்படின்ற சபதம் எடுத்து அவர் வளர்த்து இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுட்டு. ஸோ அதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, பூ வந்த உடனே அடுத்த பூ போடலாம். சாமிக்கு நான் பூ கேட்பேன், சாமிக்கும் பூ போடணும்னா சாமிக்கு செம்பருத்தி, அரளிப்பூ இந்த மாதிரிலாம் சாமிக்கு. அப்புறம் வந்து எனக்கு காய்கறி நான் கேட்பேன். எனக்கு என்ன தெரியுமா ஆசை, நான் நார்த் இந்தியன்றனால வேறு விதமான வாழ்க்கை பார்த்தேன். எனக்கு இந்த செடி வளர்றதெல்லாம் பார்க்கும்போது அது இத்தினோடு வந்தா கையை தட்டி அழகா இருக்கே அப்படின்னு சிரிப்பேன் நான். அப்படிங்களா? அப்போ சின்ன சின்ன வந்துட்டார் அவரு ரம்யா. சின்ன சின்னதா வளர்ந்தது பார்த்துட்டு கை கொட்டி சிரிக்கிறது, அதுல சந்தோஷத்தை படுறதை பார்த்துட்டு அவர் நிறைய வைக்க ஆரம்பிச்சார். இப்ப பாத்தீங்கன்னா பூத்து குலுங்கும் அந்த வெத்தலை செடி, அது இதெல்லாம் கார்டன். சரி, இங்க வந்தோம். வீடு எந்த வீடா இருக்குன்னு பார்த்து வெளிய இருந்து பார்க்கும்போது வெத்தலை செடி நிறைய எங்க வந்து பசுமையா இருக்கு அதுதான் அவங்க வீடு அப்படின்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா குஷ்பு மேம் ஒரு தடவை கேட்டாங்க, ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க, போய் கார்டன்ல போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. Okay. சீதா அம்மா பேசுவாங்க, அவங்களும் ஷீ லைக்ஸ் கார்டன். ம், ம், ம். அவங்க ஒரு தடவை இந்த இந்த கொடியில வளரும்ல உருளைக்கிழங்கு, அது தரேன்னாங்க பதியம். நான் கேட்டேன், ஏன் நல்லா இருக்குங்க, அவங்க சொன்னாங்க என்கிட்ட இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அந்த கார்டனால கனெக்டட். ஓகே மேம். ஸோ அனிதா குப்புசாமி அவருடைய ஹேர் டை அதை பத்தி போட்டிருக்கு. ஹேர் டை பாத்தீங்கன்னா இந்த ஹென்னா இண்டிகோ அப்படின்னு இருக்குங்க. Okay. இண்டிகோன்றது எல்லாருக்கும் தெரியும், அவுரி இலை. அவரி இலை. ஓகே. அவுரி இலை இயற்கையா தான் இருக்கும் அது. எங்க கிட்ட ஃபேமஸே அது, அந்த ப்ராடக்ட் ரொம்ப ஃபேமஸ். எதனாலன்னா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. பட் எங்க கிட்ட ஏன் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல கருப்பாகும், சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இப்போ கெமிக்கல் டை போட்டிங்கன்னா கட்டாயம் இங்க பிக்மெண்டேஷன் 2 இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்க அலர்ஜி, ஸ்கின் கேன்சரே வரும். ஒருத்தர் ஸ்கின் பிரபலமானவர், அவர் ஸ்கின் கேன்சர்னால இறந்தாரு பிகாஸ் ஆஃப் டை. அதுல கெமிக்கல் அமோனியா ரொம்ப இருக்கும். அது இந்த 2 பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பா நிறைய பேருக்கு இருக்கும்ல, அது பாத்தீங்கன்னா அதுவும் அந்த கருப்பா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப என்ன நினைப்பாங்க, நிறைய பேர் வந்து ஸ்கின்ல என்னமோ ப்ராப்ளம், நமக்கு வந்து இது மெலனின் குறைஞ்சிருச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்களே. அதெல்லாம் கிடையாது. ஹேர் டை அடிக்கிறதுனால இங்க பிக்மெண்டேஷன் அது தானா உருவாயிரும். அங்கங்க பேட்ச் பேட்சா கருப்பு கருப்பா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அமோனியா ஃப்ரீயா இருக்கணும், எந்த கெமிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு இயற்கையாக பகவான் கொடுத்துருக்காரு. ஹென்னா மருதாணி, இண்டிகோ அவுரி, இந்த 2ம் கலந்து நம்ம போடணும். அதுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோல. அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இது ஏன் எங்ககிட்ட வாங்கினா நல்லா கலர் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடத்துல வெயிட் கூடுறதுக்காக ஓகே. அந்த ஸ்டெம் மற்ற இலை எல்லாம் mix தலை பண்றாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்றனால என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர் வந்து, உங்ககிட்ட வாங்கினா நல்லா இருக்கு, நீங்க ஏதாவது கலக்குறீங்க? கிடையவே கிடையாதுங்க. அதான் வந்து நான் வந்து என்கிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, எந்த சப்ளையரா இருந்தாலும் எனக்கு இலை எல்லாம் நீ கொடுத்துரு, ரா மெட்டீரியல்ஸ் கொடு, ஓகே. அரைக்கிறது நான் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். என்னை ஏமாத்த என்னை முடியாதுல்ல. ஏமாத்த அதனால நான் அப்படி சொல்லிடுவேன். அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க எனக்கு கொடுக்கறது. ஓகே. ரொம்ப காஸ்ட்லியில தான் கொடுப்பாங்க. மேம் எங்களுக்கு வெயிட் நிக்காது மேம், அது கட்டுப்படி ஆகாது மேம். பரவாயில்ல, நீ காஸ்ட்லி கூட எத்தனை வேணா வாங்கிக்கோ, பட் ஒரிஜினல் வேணும் வேணாம். அதனால என்கிட்ட மற்ற இடத்த விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஓகே மேம், புரிகிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை வந்து கூகுளில் வந்து அதிகமாக சர்ச் பண்ண விஷயங்கள். ஆமா, மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வெல்கம். உங்களுடைய டைம் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்க்குற பார்க்குற வியூவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றிகள் மேம். தேங்க்யூ வணக்கம் ஸோ வணக்கம் மச். வணக்கம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc MSc and post basic BSc. Apply now.